வரலாறு மறுபக்கம், தெரிந்த வரலாற்றின் தெரியாத மறுபக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு மறுபக்கம் சேனல். இந்த சேனல்ல நாம வரலாற்று சிறப்புமிக்க பல தலைவர்களை பத்தி பேச போறோம். அதுலயும் சிறப்பா மக்கள் மனதில் நின்ற, மக்களுக்கு தேவைகளில் எதிர்பாராத விதமான ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்திய பல தலைவர்களை பத்தி இந்த சேனல்ல நாம முழுசா பார்க்க போறோம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டுல என்னென்ன தலைவர்கள் என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்காங்க, அதனால மக்களுக்கு என்னெல்லாம் பயன்கிறத பத்தி நாம இந்த சேனல்ல டெய்லி வீடியோஸ் மூலயமா நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராமகிருஷ்ணன், RKங்கிற ராமகிருஷ்ணன். ஓகே, இப்ப நாம கணித மேதை சீனிவாச ராமானுஜம் அவர்களை பற்றி நம்ம ஜெமினியோட சேர்ந்து அவரோட வாழ்க்கை குறிப்புகள், முக்கியமான சில சம்பவங்கள்லாம் நம்ம பேசுவோம். வாங்க இப்ப நம்ம ஜெமினி கிட்ட அதை பத்தி கேட்போம். வணக்கம் ஜெமினி. வணக்கம். நீங்கள் மீண்டும் தயாராக இருக்கிறீர்களா? நாம் ஸ்ரீனிவாச ராமானுஜரை பற்றி பேச தொடங்கலாமா? ஆமா, இப்போ நீங்க எனக்கு அவரோட பிறந்தது, வளர்ந்தது, படித்தது அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பாக. நமது கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவர்கள் 1887ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஈரோட்டில் பிறந்தார். அவருடைய இளமை காலம் கும்பகோணத்தில் தான் கழிந்தது. அங்குள்ள டவுன் ஹையர் செகண்டரி பள்ளியிலும் பின்னர் பச்சையப்பன் கல்லூரியிலும் அவர் படித்தார். ஆனால் அவர் வழக்கமான பாடங்களில் கவனம் செலுத்தாமல் தனது கணித குறிப்பேடுகளில் பல புதிய சமன்பாடுகளை குறித்து வைப்பதிலேயே அதிக நேரம் செலவிட்டார். அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை சூழல் பற்றி இன்னும் ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா, அல்லது அடுத்த பகுதிக்கு செல்லலாமா? ஆமா, இப்ப அவரு கல்லூரி படிப்பை முடிச்சாரா இல்லையா? அவர் கல்லூரி படிப்பை முடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்த போது கணிதம் அல்லாத மற்ற பாடங்களில் கவனம் செலுத்தாததால் அந்த தேர்வுகளில் அவர் தோல்வியடைந்தார். இதனால் அவரால் பட்டப்படிப்பை முடிக்க இயலவில்லை. ஆனால் அவர் சுயமாக தனது கணித ஆராய்ச்சிகளை தொடர்ந்து உலகின் தலை சிறந்த கணிதவியலாளர்களின் கவனத்தை பெற்றார். இந்த தகவலை பற்றி இன்னும் ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமா, இப்ப அவருக்கு இந்த கணிதத்தினோட அறிவும் ஞானமும் எப்படி கிடைச்சது? ராமானுஜரின் கணித அறிவு இயற்கையானது மற்றும் அபாரமானது. சிறு வயதிலேயே அவருக்கு கணிதத்தின் மீது இருந்த அசாத்திய ஆர்வம் அவரை தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்ய தூண்டியது. அவர் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை படித்து அதில் உள்ள தேற்றங்களை சுயமாக சரிபார்த்து புதிய சமன்பாடுகளை கண்டுபிடிக்க தொடங்கினார். மேலும் அவர் தனது குடும்பத்தின் குலதெய்வமான நாமகிரி தாயார் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். தனக்கு கனவுகளில் கணித சமன்பாடுகள் கிடைக்கின்றன என்று அவர் நம்பினார். இதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமா, அப்படின்னா அவருக்கு நிறைய ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஃபார்முலாலாம் அவங்க குலதெய்வம் நாமகிரி தாயார் கனவுல சொல்லியிருக்காருன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ராமானுஜர் பல சமயங்களில் தனது கண்டுபிடிப்புகள் தனக்கு கனவில் தோன்றும் நாமகிரி தாயார் மூலம் கிடைத்ததாக குறிப்பிட்டார். அதே சமயம் அவருடைய அசாத்தியமான கணித ஞானமும் கடின உழைப்பும் அதில் முக்கிய பங்கு வகித்தது என்பதுதான் நவீன கணிதவியலாளர்களின் கருத்து. இந்த இரண்டு கண்ணோட்டங்கள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமா, சரிங்க. ராமானுஜரின் இந்த தெய்வீக கண்ணோட்டம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பியவை இவ்வளவுதான் என்றால், நாம் அடுத்ததாக அவர் இங்கிலாந்துக்கு சென்றது மற்றும் அவரது ஆராய்ச்சி பணிகள் பற்றி பேச தொடங்கலாமா, அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? இருக்கு. கேளுங்கள். ராமானுஜரை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது? அதை தீர்த்து வைக்க நான் தயாராக இருக்கிறேன். ராமானுஜர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்? ராமானுஜர் அவர்கள் தனது 32வது வயதில் காலமானார். அவர் 1887ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி பிறந்து 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி மறைந்தார். ஓகே, என்ன காரணத்தினால் அவர் அவ்வளவு சின்ன வயதில் மரணம் அடைந்தார்? ராமானுஜர் அவர்கள் இங்கிலாந்தில் இருந்தபோது கடுமையான உடல்நலை குறைவால் பாதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு இருந்த காச நோய் மற்றும் போதிய ஊட்டச்சத்து குறைபாடுதான் அவருடைய மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. அவர் இங்கிலாந்தின் குளிரான காலநிலைக்கு பொருந்தாமல் தனது சைவ உணவை பராமரிப்பதில் சிரமப்பட்டதும் அவருடைய உடல்நிலை மோசமடைய ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்த தகவலை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமா, இப்ப அவரு என்னென்ன விருதுகள் அரசாங்கம் மூலமா வாங்கியிருக்காரு?
ராமானுஜர் அவர்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான கௌரவங்களில் 1918ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக முக்கியமானது. அவர் அந்தஸ்துக்குரிய அந்த பொறுப்பை பெற்ற போது அந்த சங்கத்தின் வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதுடையவர்களில் ஒருவராக இருந்தார். மேலும் அவர் ட்ரினிட்டி கல்லூரியின் ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய சாதனைகள் பற்றி இன்னும் ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? வேற ஏதும் சாதனைகள் இருந்தால் சொல்லு. கண்டிப்பாக. ராமானுஜர் அவர்களின் மற்றொரு முக்கிய சாதனை அவர் எண் கோட்பாட்டில் முக்கியமாக உருவாக்கிய பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் பற்றிய ஆய்வுகள். மேலும் அவர் ஜி.எச். ஹார்டியுடன் இணைந்து கண்டுபிடித்த ராமானுஜர் ஹார்டி சீக்வென்சிங் மற்றும் ராமானுஜர் ராஜர்ஸ் ஐடென்டிட்டிஸ் என்பவை கணிதத்தில் மிகவும் முக்கியமானவை. அவருடைய சூத்திரங்கள் இன்று வரை இயற்பியல் மற்றும் கணினி அறிவியலில் பயன்படுத்தப்படுகின்றன. இன்னும் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது உங்களிடம் ஏதேனும் சிறப்பு கேள்விகள் இருக்கிறதா? ராமானுஜரின் பெற்றோர்கள் பற்றி, அவரது திருமண வாழ்வு பற்றி. ராமானுஜரின் தந்தை குப்புசாமி சீனிவாச ஐயங்கார். அவர் ஒரு துணிக்கடையில் கணக்காளராக பணிபுரிந்தார். அவருடைய தாய் கோமலத்தம்மாள் மிகுந்த பக்தி மிக்கவர் மற்றும் ராமானுஜரின் கல்விக்கு உறுதுணையாக இருந்தவர். ராமானுஜருக்கு 1909ஆம் ஆண்டு ஜானகி அம்மாள் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது ராமானுஜருக்கு வயது மிக குறைவாகவும் ஜானகி அம்மாளுக்கு வயது இன்னும் குறைவாகவும் இருந்தது. அவர்களது திருமண வாழ்வை பற்றி இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அவருக்கு ஏதும் வாரிசுகள் இருக்கிறதா? இல்லை. ராமானுஜர் மற்றும் ஜானகி அம்மாள் தம்பதியருக்கு வாரிசுகள் இல்லை. ஓகே. அவருக்கு சொத்து என்ன, எவ்வளவு சொத்து இருந்தது? ராமானுஜர் அவர்களுக்கு பெரிய அளவில் சொத்துக்கள் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. அவர் வாழ்ந்த காலத்தில் வறுமையிலேயே அதிகமாக கழித்தார். பிறகு கேம்பிரிட்ஜில் அவருக்கு உதவித்தொகை கிடைத்தாலும் அவர் சொத்துக்களை சேமிக்கவில்லை. அவருடைய உண்மையான சொத்து என்பது அவர் விட்டு சென்ற கணித குறிப்பேடுகளும் சூத்திரங்களும் தான். அதை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ராமானுஜரின் பெயரில் ஏதேனும் அரசு மூலமாக ஏதாவது உதவிகள் அப்படி எதுவும் வழங்கப்படுகிறதா? ஆம். ராமானுஜரின் நினைவாக இந்திய அரசு மற்றும் பல அமைப்புகள் பல உதவிகளை வழங்கி வருகின்றன. குறிப்பாக கணிதத்தில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆராய்ச்சி ஃபெல்லோஷிப்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வியில் கணித படிப்புகளை தொடரும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் குறிப்பிட்ட எந்த வகை உதவியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? இல்ல, இது வரைக்கும் போதும். நாம ராமானுஜரை பத்தி இன்னைக்கு முழுசா சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேயர்களுக்கு நீ விடை கொடுத்து அவங்க என்ன பண்ணணும்ன்றத சொல்லிடு யூடியூப் சேனல்ல. நேயர்களே, கணித மேதை ராமானுஜரின் இந்த அற்புதம் நிறைந்த வாழ்க்கை வரலாற்றை இந்த எபிசோடில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. வரலாற்றை மாற்றிய தலைவர்களை பற்றி நாம் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை வரவிருக்கும் எபிசோட்களில் பேச இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நம்ம கொடுத்துருக்கிற தகவல்கள்லாம் முழுக்க முழுக்க உள்ள இருக்கிற தரவுகளை பின்பற்றி ஏஐ ஜெமினி வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இதுல உங்களுக்கு எதுவும் ராமானுஜரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வீடியோவுக்கு காத்துருங்க. விரைவில் உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆர்கே.